ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய நைட் சாப்பாடு என்னன்னு தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு நைட் சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு குருமாவும் தான் வைக்க போறோம். அதுக்காக குருமாவா பச்சை பயிறு குருமாவா எல்லாம் சேர்த்து தான் குருமா வைப்பாங்க. அது எல்லாமே ஒண்ணுதான். ஒண்ணுதானே? அதானே பார்த்தேன். பச்சை பயிறு ஒரு வச்சு காலையில நான் தண்ணி ஊற்றி அதை கரெக்டாக இருக்குமா? இல்லை ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடிட்டோம்னா அப்படியே நல்லா உப்பிடும். அந்த தண்ணி இருக்கும். மாவு மாதிரியா இருக்கு. இப்போ தானே பசி ஆரம்பிக்கிற, இன்னமும் நல்லா பசிஞ்சிடணும்ல. வெள்ளையா இருக்குமே. அப்படி கிடையாது, மாமா கொட்டும் போது தான் வெள்ளையா இருக்கும். பசஞ்சதுக்கு அப்புறம் இந்த கலர்ல தான் இருக்கும். அதுக்காக தான் வந்து மாவு. அது 2 கிலோ பெரியது. 2 கிலோ பெரிய பாக்கெட்டா தான் இருக்கு. அதான் கேட்டேன், என்ன இவ்வளவு பெரிய பாக்கெட்டா வாங்கி வந்திருக்கீங்கன்னு. சரி நான் நினைச்சேன், சரி புயலுக்குள்ள அடிச்சுட்டா என்ன பண்றது, அதுக்காக பரவாயில்லன்னு முன்னெச்சரிக்கையா வந்து நிறைய மாவு பாக்கெட் வாங்கிட்டு வச்சுட்டு இருக்கீங்கன்னு. 1 கிலோ 60 2 கிலோ 130 ரூபா வரும்னா இது மொத்தமா 85 ரூபா. 80 பரவாயில்ல தான். சப்பாத்தி இதை நம்ம போட்டுட்டோம்னா 2 நாள் நமக்கு அடிக்க யூஸ் ஆகும். அதுக்காக தான் அப்படியே வெங்காயம் தக்காளி கட் பண்ணலாம்னு சொல்லி 2 எல்லாம் எடுத்து வச்சேன். மாவு கொஞ்சம் ஊற வச்சிருவோம். அடுப்புல பார்த்தீங்கன்னா காலையிலே நாங்கள் வந்து பச்சை பட்டாணி வந்து வாங்கி ஊற வச்சிருந்தேன். அதையும் வேக வச்சுட்டு கலங்கையும் வேக வச்சு எடுத்துட்டேன். குக்கரில் போட்டு எப்படிங்களா? கணக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து சும்மா நார்மலாக தான் வேக வச்சு எடுத்துருக்கேன். பச்சை பட்டாணி செம்ம வச்சிருக்கியா? குக்கரில் போடல, நார்மல் வச்சிருக்கியா? ஊற வச்சுட்டேனே, அதனால ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டான்னு. ஓ, காலையிலே ஊற வச்சதுனால இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கியா? இது டீயா பாலா பாப்பாவுக்கா? சரி சரி சரியா. ஓ, இந்த கலங்கு வேக வச்சேன்னா தான் தோல் எடுத்துக்கிட்டு இருக்கேன். உருளைங்களாம் தோல் வச்சாச்சு. இங்கே வெங்காயம் தக்காளி கட் பண்ணியாச்சு பிரியா, அப்படி தானே? ஆமாம், அங்கே வந்து கடலையும் வேக வச்சாச்சு. இப்போ அடுத்தது குருமா தாளிச்சு ஊற்றிட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா குருமா வந்து தாளித்து ஊற்றிட்டேன். இப்போ வந்து தாளித்து ஊற்றினேன். நல்லா கொதியட்டும், கொஞ்சம் திக்காகட்டும். அடுத்து போய் நம்ம வந்து சப்பாத்தி ஊற்ற ஆரம்பிக்கலாம். நீ என்ன ஊட்டுறது? அங்கே பாப்பா ஊட்டிக்கிட்டு இருக்குவாரு. பாப்பா ஊட்டுவது சப்பாத்தி, நீ என்ன ஊட்டுறது? அப்போ அம்மா போய் அடுப்பில் நிற்கிறீங்க, உருட்டி விடுவோம். பாப்பாவுக்கு தெரியுது விட்டுறது. அம்மா உருட்டி ஊட்டி கொடுக்குறீங்களா? சரி விட்டுங்க, தேய்ச்சி கொடுங்க. அம்மா போய் சப்பாத்தி விட்டுறேன். என்ன பஸ் விட்டுறீங்களா? அது தெரியுது பிரியா, சப்பாத்தி உருட்டணும் அப்படின்னு பார்த்துருக்குல, அதனால சரி. சும்மா நீங்கள் உருட்டினதே போதுமா, மிக்க நன்றிம்மா. அதான் நன்றி. கையை பாருங்க, கையை. ஐயோ அப்பா, சரி 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 சரி. ஆய் புள்ள நம்ம என்ன பண்ணுறோமோ அது அப்படியே கரெக்டாக ஆய போய் செய்கிறாங்க. பத்தியா பத்தியா இல்லையா? நீ என்ன ஊட்டி போய் பாப்பா ஊட்டி விடுவாரு. நான் உருட்டி போட்டேன்னா அதே மாதிரி இதான் உருட்டின உருட்டி இந்த கிட்டத்திலே போட்டுட்டாங்க மேடம். பிரியா, ஓ, இந்த சப்பாத்தி சுட்டுட்டு இருக்கேன். 10 சப்பாத்தி அங்கே உட்காந்து உருட்டினேன். சரி, டைம் வேஸ்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி சுட்டுக்கிட்டே உருட்டி எடுத்துக்கலாம். ஈஸியாக போய்டும், வேலையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். அதுக்காக நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படியே. இவ்வளோ சப்பாத்தி தேவையில்ல பிரியா, போதும் பிரியா. ஏன் சப்பாத்தி வந்து உடனே கெட்டு போகிற பொருள் கிடையாது. அதுக்காக இல்லை, நைட்டு காலையில் வச்சுக்கணும் பிரியா. காலையிலேயும் வச்சுக்கலாம், குருமாவும் கெட்டு. 2 பேர் தான் ஆளுக்கு 3 சாப்பிட்டாலும் ஏவன் நிறைய இருக்கு போல. இங்கே ஒரு 6 7 இருக்கு. அம்மளே, நிலா பாப்பா அவங்க சப்பாத்தி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு. குருமா சாப்பிட்டோமா? கடல குருமா எனக்கு பிடிச்ச குருமா. எனக்கு பச்சை பட்டாணியே கொண்டாங்க ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இதில் வந்து கடல மாவு இல்லைன்னா கோதுமை மாவு எதுவும் கலக்கலண்ணா, அதனால சுட்டாங்க. வீட்டில் தேவையில்லை, நம்ம வீட்டுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பண்ணிட்டோம். நம்மளே இல்லை பொண்ணு, அவங்களுக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும் மேடம். சாப்பிட்றாங்களே உட்காந்து ஜம்முன்னு. அம்மா மடியில் நீ உட்காந்துட்டா அம்மா எப்படி சாப்பிட்றது? பக்கத்தில் தட்டு வச்சு தர வந்து சாப்பிடுங்க.